லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷः தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபி ச கீயதே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகங்களையெல்லாம் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். இந்த 3 தொழில்களுக்குள் அவருக்கு மிகவும் பிடித்தது மக்களை ரட்சிப்பது, காப்பதுதான். அதையும் அவர் தனியாக எப்போதுமே செய்வதில்லை. மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்துதான் பகவான் உலகத்தில் அனைவரையும் ரட்சிப்பாராம். பகவானை மட்டும் தனியாக நாம் தரிசித்தோம் என்றால் அவர் நம் தந்தையைப் போலே நாம் செய்து வைத்திருக்கிற பாபங்களை பார்த்து கோபித்து கொண்டு நமக்கு தண்டனை கொடுத்து விடுவார். ஆனால் கூட பிராட்டி இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு பகவானை சேவித்தோம் என்றால் அப்போது பகவான் கோபப்படுவது கிடையாது. பிராட்டி மெதுவாக அவனிடத்திலே பேசி நம்முடைய குற்றங்களையெல்லாம் மன்னிக்க வைத்து நம்மையும் ஏற்றுக்கொள்ளும்படி பகவானுடைய கருணையை தூண்டி விடுகிறாளாம். அதனால்தான் பெருமானை பற்றும் போதெல்லாம் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஆண்டாள் திருப்பாவையில் கண்ணனை எழுப்புவதற்காக சென்றாளே, கண்ணனை எழுப்புவதற்கு முன்னால் 3 பாசுரங்களாலே உந்துமதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய். முதல்ல நப்பின்னையைத்தான் பிரார்த்திக்கிறாள். நீ வந்து கதவை திறந்து விடு, நீ வந்து கண்ணனோடு எங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துவிட்டு அதற்கு பிறகுதான் கண்ணனை நேரடியாக பிரார்த்திக்க தொடங்குகிறாள். அப்ப இது எல்லாத்தையும் பார்த்தோம்னால் தனியா இருக்கிற பிரம்மச்சாரியான நாராயணனை பற்றக்கூடாது. ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டியோடு கூடின பகவான், ஸ்ரீயப்பதி, திருமார்பன், திருமால் என்று சொல்லுகிறோமே, அந்த திருமாலான பகவானைத்தான் பற்ற வேண்டும் என்பது நம்முடைய சித்தாந்தம். அந்த திருமாலை எங்கே சென்று தரிசிக்கலாம் என்றால் அவர் எங்கிருந்தாலும் திருமால் தான். பிராட்டி அவனை விட்டு செல்லுவதே கிடையாது. ஆனால் சில ஊர்களில் பகவானுக்கு பிராட்டியோடு இருக்கிற சேர்த்தி நேரடியாக வெளிப்படையாக சொல்லப்படுகிறது. அதை போன்ற ஒரு திவ்யதேசத்தை தான் தற்போது நாம் வந்து அடைந்திருக்கிறோம். மலையாள திவ்யதேசங்களுக்குள்ளே திருவல்லவாழ் என்று ஒரு அழகான திவ்யதேசம். இது 3வது கட்டம். கீழே அடியன் தெரிவிக்கும் பொழுது கேரளத்தை 4 பகுதியாக பிரித்து கொள்ள வேண்டும்னு தெரிவித்திருந்தேன். முதல்ல வடக்க பார்த்தோம் என்றால் திருநாவாய், திருவித்துவக்கோடு, இதெல்லாம் பாரத புழாவுக்கு அருகிலே இருக்கின்றன. அங்கிருந்து இறங்கி வந்தோம் என்றால் திருமூழிக்களம், திருவித்துவக்கோடு, இது 2ம் எர்ணாகுளத்துக்கு அருகிலேயே இருக்கிறது. அங்கிருந்து மேலும் தெற்கே வந்தோம் என்றால் கோட்டயம் என்கிற இடத்தை தாண்டி திருவனந்தபுரம் போகிற பாதை இருக்கே, அங்க சங்கணசேரி என்று ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்துக்கு தெற்கே தான் இந்த திருவல்லவாழ் என்கிற அழகான திவ்யதேசம் அமைந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த சுத்து வட்டாரத்தில் 6 திவ்யதேசங்கள், மொத்தம் 13 திவ்யதேசங்கள் மலைநாட்டிலே இருக்கின்றன. அதில் 6 திவ்யதேசங்கள் இந்த ஒரே இடத்தில் பக்கத்துல ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள 6 திவ்யதேசங்கள் அருகருகிலே இருக்கின்றன. அதிலே ஒரு திவ்யதேசம் தான் திருவல்லவாழ் என்று அழைக்கப்படுகிற திவ்யதேசம். திரு வல்லபன் வாழ் என்று முதலிலே பெயர் இருந்திருக்க வேண்டும். திரு அப்படின்னா மகாலட்சுமியின் அர்த்தம். வல்லபன், ஸ்ரீவல்லபன் அப்படின்னு பேர் சொல்லுகிறோம் அல்லவா. ஸ்ரீவல்லபன் என்று சொன்னால் பிராட்டியை கொண்டவன், பிராட்டியை ஆசை மனைவியாக உடையவன். பகவானுக்கும் பிராட்டினிடத்தில் அளவு கடந்த ஆசை, பிராட்டிக்கும் பகவானிடத்தில் அவ்வளவு நெருக்கம். திருமார்பில் அமர்ந்து கொண்டு அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று நம்மாழ்வார் பாடுகிறார். பிராட்டி இங்கு அமர்ந்து கொண்டு நான் பகவானை விட்டு பிரிய மாட்டேன், அகலகில்லேன், என்னால் பிரிய முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பாளாம். அவ்வளவு ஆசை ஒருத்தருக்கொருத்தர் உண்டு. ஆனால் தான் ஸ்ரீவல்லபன் என்று பகவானுக்கு திருநாமம். இந்த ஊரிலேயே அவருக்கு ஸ்ரீவல்லபன் தான் திருநாமம். அப்ப ஸ்ரீவல்லபன் தமிழாக்குங்கோ, திருவல்லவன், அப்புறம் வாழ், அவன் வாழக்கூடிய இடம். அப்ப திருவல்லவன் வாழ் என்பது திருவல்லவாழ் என்று மருவி இன்றைக்கு காணப்படுகிறது. அப்ப இந்த ஊருக்கு பெருமையே ஸ்ரீயப்பதியான நாராயணன், வெறும் பகவான் கிடையாது, பிராட்டியோடு கூடின வடிவத்தில் நாராயணன் இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார் என்பது இந்த ஊருக்கான சிறப்பு. எதற்கு இங்கு வந்தார், எந்த வடிவத்தில் வந்தார்னால் அதுதான் பெரிய முரண்பாடு. அவர் இந்த ஊருக்கு வந்தது பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தார். ஊருக்கு பெயர் என்னமோ திருவல்லவன் வாழ்,
ஸ்ரீயப்பதியான நாராயணன் இருக்கிற இடம்னு ஊருக்கு பெயர். இந்த ஊரிலே மங்களத்தம்மாள் என்று ஒரு பத்னி, ஒரு மனைவி இருந்தாலாம். மிகவும் கணவனிடத்தில் ஆசை உடையவள், குடும்பத்தை ரொம்ப அழகா நடத்தின்னு வந்தா, தர்ம காரியத்திலும் விரதங்களிலும் ஈடுபாடு உடையவள். ஏகாதசி விரதத்தை தவறாமல் கடைபிடித்து கொண்டு வந்தாளாம். ஏகாதசி முழுக்க பட்டினி இருந்து துவாதசி அன்று காலை சோறு சமைத்து அதை ஒரு விருந்தாளிக்கு சமர்ப்பித்து விட்டு அதற்கு பிறகுதான் தான் உணவு உண்ணுவது என்கிற பழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். இது இப்படியே வரும்பொழுது அந்த பக்கத்துல தோலகாசுரன் என்று ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் தொடர்ந்து இந்த பெண்ணுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருந்தானாம். அதனால பகவானிடத்திலே பிரார்த்தித்து, நீதான் இந்த தடை, எனக்கு ஏகாதசி விரதத்துக்கே தடையா இருக்கு, நீதான் வந்து இவனை போக்கி கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி பிரார்த்தித்தாள். சரின்னு பகவான் ஒரு பிரம்மச்சாரியான வேஷம், கல்யாணமாகாத ஒரு மாணவன், எப்படி வாமனாவதாரம் பகவான் எடுத்தாரு, அதே போல ஒரு சின்ன பிள்ளையினுடைய வேஷத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய மாந்தோலை எடுத்து தன்னுடைய மார்பு மேல மூடிக்கொண்டாராம். ஏன்னா திருமார்புல பகவானுக்கு எப்பவுமே மகாலட்சுமி தாயார் உண்டு. அவ எங்கேயும் இறங்கி போவதே கிடையாது. யாரான ஒருத்தர் மார்பிலேயே மனைவியை வைத்து கொண்டு நான் பிரம்மச்சாரி, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு சொன்னா ஊர் நம்புமா? அதனால ஒரு பெரிய மாந்தோலை எடுத்து பகவான் மார்பை மறைத்து கொண்டாராம். அந்த அசுரனோடு யுத்தம் செய்ய போனார். யுத்தம் செய்து தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி அவனுடைய தலை, அவனுடைய கைகள், அவனுடைய கால்கள் எல்லாத்தையும் பகவான் வெட்டினாராம். அந்த கைகால்கள் எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலே போய் விழுந்தன. இப்பவும் இந்த இடத்துக்கு திருவல்லவாழை சுத்தி பார்த்தாலே தலையாறு, முட்டாறு, காலாறு என்று பல இடங்கள் இருக்கின்றன. கால் போய் விழுந்த இடம் காலாறு, தலை போய் விழுந்த இடம் தலையாறு. இப்படியெல்லாம் அந்த அசுரனை பகவான் பகுதி பகுதியாக வெட்டி கொன்று கொடுத்தார். அவனை கொன்று முடிக்கிறச்சே சண்டை போடும்போது அப்படி வஸ்திரம் எல்லாம் விலகி இருக்கும் இல்லையா, அவனை கொன்று விட்டு திரும்ப ஆடைகளை திருத்தி கொண்டு மார்பல மாந்தோலையெல்லாம் திருத்திண்டி இவர் வெளியில வரணும். வருவதற்குள் இந்த பெண்ணு வீட்டை விட்டு வெளியே காட்டுக்கு வந்தவள் பகவானை பார்த்து விட்டாள். பார்த்தா இவர் ஏதோ பிரம்மச்சாரி, அவர் கடவுள்னு அவளுக்கு தெரியாது. ஆனா ஒரு மாணவன், ஒரு பிரம்மச்சாரி இருக்கிறான். அவனுக்கு இந்த மார்பல இருந்த மாந்தோல் அவிழ்ந்திருந்ததாம். திருமார்பல மகாலட்சுமி தாயார் இருந்தாளாம். பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சு போச்சு, ஓ வேஷம் போன்றிருக்கார், பிரம்மச்சாரி கல்யாணமாகாதவனை போல் வேடமிட்டு கொண்டு திருமால் தான் இங்கு வந்திருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு ரொம்ப ஆனந்தம். இதே வடிவத்தோடு எங்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும், ஸ்ரீவல்லபன் பிராட்டியோடு கூடினவனாக வந்தாயே அதே வடிவத்தோடு இங்கு நீ காட்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண் பிரார்த்திக்க, அன்று தொடங்கி இன்று வரை திருவல்லவாள் என்கிற விதேசத்திலே ஸ்ரீவல்லபனாக கோலப்பிரான் என்று மற்றொரு திருநாமம் இந்த பெருமாளுக்கு. அப்படி காட்சி கொடுத்து வருகிறார். அவரெல்லாம் அந்த அசுரனை கொன்று முடித்தார். அதுக்குள்ள துவாதசி வந்து விட்டது. துவாதசி அன்று காலை யாருக்கான உணவு விருந்தாளி கழிக்க வேண்டாமா? அன்றைக்கும் சமைத்து பகவானையே விருந்தாளியாக அமர்த்தி அந்த பெண் அழகான பிரசாதம், ஒரு கமுகு பாளை, கமுகுன்னு ஒரு மரம் இருக்கோ இல்லையோ, அதுல ஒரு பாளை பண்ணி அதுல உப்பு மாங்காயும் தத்யோதனமும், இதுதான் அந்த பெண்ணு பண்ணி போடுவாளாம். அதை செய்து சமைத்து வந்திருந்த பகவானுக்கு சமர்ப்பித்தாள். அவர் ரொம்ப ஆனந்தமா வாங்கி சாப்பிட்டுண்டார். இன்று வரை இந்த கோவிலில் இதை சமர்ப்பிப்பது உண்டு. ஒவ்வொரு துவாதசிக்கும் உப்பு மாங்காயும் தத்யோதனமும் கமுகு பாளையில தான் பகவான் அமுது செய்கிறார். அன்னைக்கு அவ சமர்ப்பித்தாளோ இல்லையா, அவளிடத்துல இருந்த ஆசை, அவ்வளவு பக்தி. பிரியோகி ஞானினஹா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியஹா என்று கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். என்னிடத்தில் ஒருத்தனுக்கு பக்தி இருந்து விட்டால் நான் அவனை ரொம்ப காதலிக்கிறேன், அவனிடத்துல எனக்கும் மிகுந்த அன்பு உண்டுன்னு பகவானுடைய கூற்று. அப்ப இந்த பெண்ணினிடத்தில் இருந்த ஒரு ஆசையாலே, அவரிடத்தில் இருந்த அன்பாலே, அவள் கொடுத்த ஒரு பிரசாதத்தை, நைவேத்தியத்தை இன்று வரை பகவான் விடாமல் கடைபிடித்து கொண்டு வருகிறார். இதுதான் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம். பெருமான சேவிச்சோன்னா கோவில் ரொம்ப அழகான கோவில். நடுவில் ஒரே ஒரு கர்ப்ப கிரகம். அந்த ஊர்ல பெருமாள் திருவல்லவாள் என்கிற ஊரிலே ஸ்ரீவல்லபன், திருவல்லவன் என்று தமிழிலே பெயர், ஸ்ரீவல்லபன் என்கிற பெயரோடு பகவான் காட்சி அளிக்கிறார். 4 திருக்கைகள், மேல சக்கரம், இந்த பக்கம் சங்கம், இந்த பக்கம் கதை, இந்த பக்கம் தாமரை, இப்படி 4 ஆயுதங்களை ஏந்தி கொண்டு திருமார்பிலே மகாலட்சுமி தாயாரையும் தரித்து கொண்டு ஸ்ரீவல்லபன் சம்ஸ்கிருத திருநாமம் கோலப்பிரான். ஆழ்வார்கள் இந்த பெருமானை பாடும்போது கோலப்பிரான் ரொம்ப அழகானவர். பகவான் தனியா இருந்தாலே அழகுதான், கூட பிராட்டியும் சேர்ந்து விட்டால் திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். ஏற்கனவே பகவானுடைய திருமேனி ரொம்ப ஒளி பொருந்தியது. அதோடு நிற்காமல் பிராட்டி வேற அவ்வளவு ஒளி பொருந்தியவள். அவளு இங்க அமர்ந்து கொண்டாளா, இனிமே எதுவுமே சொல்றதுக்கே இல்லை, அவ்வளவு பிரகாசம். ஒரு 1000 சூரியர்கள் உதித்தது போல பகவானுடைய திருமேனி பிரகாசமாக இருக்குமாம். அதனால கோலப்பிரான் அழகன். மேலும் இது ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் இல்லையா,
பகவான் கருப்பா இருப்பார், திருமார்பல பிராட்டி செவப்பா இருக்கா. எப்பவுமே ட்ரெஸ் போட்டுக்கிறச்சேவே அடியனுக்கு வேஷ்டி அணிஞ்சுண்டா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ புடவை உடுத்துண்டா ரவிக்கையும் புடவையும் ஒரே வண்ணத்தில் யாரானு போட்டுப்பாளா? கான்ட்ராஸ்ட் வெவ்வேறு நிறத்தில் தானே போட்டுக்கணும். பேண்ட் ஷர்ட் போட்டுண்டா மாற்றி தானே போட்டுக்கிறா. அதை போல பகவானுக்கு கான்ட்ராஸ்ட் இருக்கு பாருங்க. திருமேனி முழுக்க கருப்பு, கண்ணு 2 செவப்பு, வாய் செவப்பு, கை செவப்பு, திருமார்பல மகாலட்சுமி வெளுப்பு. இத்தனை வண்ணங்கள் சேர்ந்தா பார்க்கறது எவ்வளவு அழகா இருக்கும். அதனால கோலப்பிரான் என்று ஆழ்வார்கள் இந்த பகவானை கொண்டாடுகிறார்கள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பகவான் காட்சி கொடுக்கிறார். கொஞ்சம் வினோதமான அமைப்பு. இந்த கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில நாம நின்னோம்னால் ஒண்ணு பகவானுடைய தலையை சேவிக்கலாம், இல்லையா திருவடியை சேவிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து சேவிக்கவே முடியாது. தள்ளி வந்து நின்னோம்னால் திருவடி மட்டும்தான் சேவையாகும், திருமுடி கட்டாயிடும். அங்கிருந்து சேவையாகாது, நம்ம கண்ணில் படாது. கிட்டக்க போயிட்டோம்னால் மேலே நிமிர்ந்து பார்த்தா திருமுடி தெரியும், ஆனால் திருவடிகளை சேவிக்க முடியாது. 5 அடி அழகான விக்கிரகத்திலே பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இது பெருமானுடைய வடிவம். தாயார் செல்வத் திருக்கொழுந்து நாச்சியார் என்று இந்த ஊர் தாயாருக்கு திருநாமம். செல்வத்துக்கெல்லாம் கொழுந்து. பிராட்டியினுடைய அருள் ஒருவனுக்கு இருந்தால்தான் எந்த செல்வம், அது இந்த உலகத்து செல்வங்களாக இருக்கட்டும் அல்லது பகவானிடத்துல பக்தி என்பதை எவ்வளவோ பெரிய செல்வம் இல்லையோ. சாகி ஸ்ரீர் அமிர்தா சதாம், வேதத்தையே செல்வம்னு சொல்லுவதுண்டு, பக்தியை செல்வம்னு சொல்லுவதுண்டு. லக்ஷ்மணனுக்கு என்ன செல்வம்? கைங்கரியம் தான் செல்வம். பிரகலாதனுக்கு என்ன செல்வம்? ஸ்ரீ பரதாழ்வான். அந்த ஸ்ரீக்கு என்ன அர்த்தம்? பக்தி கொண்டிருந்தாரே. அப்ப பக்தியும் செல்வம், கைங்கரியமும் செல்வம், வைராக்கியமும் செல்வம், இதெல்லாமே செல்வங்கள். அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கொழுந்தாக பிராட்டி இருக்கிறபடியாலே செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் என்று அவளுக்கு திருநாமம். என்ன வேணுமோ ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிபரம் வகதே விதீரிய. பிராட்டினிடத்துல போய் பகவான் கிட்ட ஒன்று வேணும்னால் போய் நிற்கணும், கெஞ்சி பிரார்த்திக்கணும், அவருக்கு ஏதானு தபஸெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் பகவான் அனுகிரகிப்பார். தாயார் தாய் அல்லவா, இதெல்லாம் ஒண்ணுமே பிராட்டியின் இடத்துல பண்ண வேண்டாம், போய் கைகூப்பினா போருமா. ஐயோ இவ்வளவு கஷ்டமான காரியத்தை என் பிள்ளை செய்திருக்கிறானே, இவனுக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணம் நினைச்சு இந்த உலக இன்பங்கள் அனைத்தையும் பிராட்டி அனுகிரகிப்பாளாம். அது போராதென்று பகவானிடத்தில் சொல்லி மோட்சத்தையே பெற்றுக் கொடுப்பாளாம். அனைத்தையும் கொடுத்தாலும் போருங்கிற எண்ணம் பிராட்டிக்கு வராதான். இன்னும் இவனுக்கு ஏதானு கொடுக்கணுமே, என்னை குறித்து கைகூப்பி இருக்கிறான், அதற்கு தகுந்த பரிசு என்னால கொடுக்க முடியவில்லையேன்னு பிராட்டிக்கு வருத்தம் இருக்குமா. அப்படி தலை குனிந்து இருப்பது போல பிராட்டியினுடைய குணம். அப்ப செல்வ திருக்கொழுந்து நாச்சியார். எல்லா விதமான செல்வத்துக்கும், அது பக்தி முதலான ஆன்மீக செல்வங்களாக இருக்கட்டும், பணங்காசு முதலான இவ்வுலக செல்வங்களாக இருக்கட்டும், அனைத்துக்கும் தலைவியாக பிராட்டி இருக்கிறாள். அதனால தான் பல இடங்களில் பார்த்தாலும் பகவானுடைய அருள் மட்டும் போரும்னு யாருமே சொல்ல மாட்டான். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவினுடைய கடைசி பாசுரத்தில் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர்னு பாடுகிறாள். வெறும் மால் அப்படின்னு சொல்லல, திருமாலால் அருள் பெற்று. மால் மட்டும் அனுகிரகிச்சா போராது, திருவும் சேர்ந்து அனுகிரகிக்க வேண்டும். 2 பேருடைய கண் பார்வை பட்டால்தான் நம்மால உயரவே முடியும். அதை போல பிராட்டியினுடைய அருள் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் பெற்று உன் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வடிவந்தாட்சையும் தொண்டரோம் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இப்ப நாமெல்லாம் பக்தர்களா இருக்கும், நம்முடைய குழந்தைகள் பக்தர்களா இருக்க வேண்டாமா? அவர்கள் குழந்தைகள் பக்தர்களா இருக்க வேண்டாமா? 7 தலைமுறை 10 தலைமுறை வரும் தலைமுறைகள் அனைத்தும் ஒரு பகவானிடத்துல பக்தியோடு இருக்கணும்னால் அதற்கு பகவானுடைய அருள் போராதாம். பங்கையத்தாள் திருவருளும் பெற்று, தாமரையில் தோன்றியவனால மகாலட்சுமி தாயார், அவளுடைய அருள் பெற்றபடியால் தான் குடி குடி வழிவந்த ஆட்சியும் தொண்டரோம், தலைமுறையாக நாங்கள் உனக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அம்மாழ்வார் பகவானை பார்த்து பாடுகிறார். அப்ப செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக செல்வ திருக்கொழுந்து நாச்சியாரையும் சேவித்துக் கொண்டோம். அதே போல இந்த ஊரினுடைய தீர்த்தம் புஷ்கரணிக்கு கண்டாகரண தீர்த்தம்னு பெயர். கண்டாகரணன் என்று ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் தீயவன். நல்லது காதல் விழுந்தாலே பிடிக்காதான். காதுல ஒரு மணி கட்டின்னு இருப்பானா. யாராவது நல்லது உபதேசிக்க வந்தா இப்படி தலையை ஆட்டுவானா. அந்த மணி கணகணகணான்னு சத்தம் போட்டு நல்லது காதிலேயே ஏறாதான். அவனும் ஒரு நாள் திருந்தி பகவானை சரணமாக பற்றி மோட்சம் அடைந்தான். அவன் மோட்சம் பெற்ற இடமானபடியால் இங்கு கண்டாகரண தீர்த்தம் என்று அவன் பேரிலேயே தீர்த்தம் அமைந்திருக்கிறது. இது இந்த ஊரினுடைய ஸ்தல புராணத்தை பார்த்தோம். இனி இந்த ஊரை ஆழ்வார்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள், 2 ஆழ்வார்கள் ஒப்பற்ற பாடல்களால் இந்த பெருமானை அனுபவித்தார்கள் என்னவென்று அடுத்த பகுதிகளில் பார்ப்போம்.